السلام عليكم ورحمة الله وبركاته. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ், இன்ன மின் அத்யபு மா அகல ரஜுலு மின் கஸ்பிஹி. மனிதன் தன்னுடைய உழைப்பால் உழைத்து உண்ணுகின்ற உணவு மிகவும் சிறந்த உணவாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட விஷயம், மனிதன் தான் உண்ணுகின்ற உணவிலே மிக சிறந்த மிக பரிசுத்தமான உணவு அவன் தன்னுடைய உழைப்பால் உண்ணுகின்ற உணவாகும். ஆகையால் உழைப்பதை இஸ்லாம் கண்ணியப்படுத்துகின்றது, உழைப்பதை இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றது. உழைப்பாளியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சமயத்திலே உழைக்கக்கூடியவருடைய கையை பிடித்து முத்தமிட்டு இருக்கின்றார்கள். என்று சொன்னால், உணவிலே சிறந்த உணவு அவன் தன்னுடைய கையால் உழைத்து உண்ணுகின்ற உணவாகும். எந்த அளவுக்கு மனிதன் பரிசுத்தமான சிறந்த உணவை உண்ணுகின்றானோ அதற்கு பிறகு நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஆர்வம் அவனுடைய உள்ளத்திலே பிறக்கின்றது. அந்த நல்ல அமல்கள் மூலமாக அவன் நல்ல மனிதனாக மாறுவான். நல்ல மனிதனாக மாறியதன் மூலமாக அவன் சொர்க்கத்துக்குரிய சொந்தக்காரராக மாறுவான். எப்பொழுது அவனுடைய உணவிலே குளறுபடி ஏற்பட்டு ஹராமும் கலந்து விடுகின்றதோ, அப்படிப்பட்ட உணவை உண்ணுவதன் மூலமாக அவனுடைய அமல்களும் பாழாகிவிடும், கெட்டு போய்விடும். அதன் மூலமாக அந்த மனிதனுடைய கண்ணியமும் குறைந்துவிடும். அவனுடைய வாழ்க்கையும் மிக இழிவான நிலையை அடையக்கூடியதாக மாறிவிடும். அதன் மூலமாக அவனை கெட்டவன் என்பதாக மக்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கெட்டவனுடைய தங்குமிடம் நரகமாக இருக்கின்றது. ஆகையால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்து உண்ணுகின்ற உணவுதான் உணவிலே மிக சிறந்த உணவு என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா சோம்பேறித்தனத்தை தூரமாக்கி அதிகமாக உழைத்து தானும் உண்ணுவது, தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் சந்தோஷப்படுத்தி உண்ணுகின்ற வாழ்க்கையும் வாழுகின்ற வாழ்க்கையும் தந்து வல ரஹ்மான் கிருபை செய்திருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.